ஹிஸ்டரியில இப்படியெல்லாம் ஒரு வார் நடந்திருக்கா? ஒரு நாட்டோட கவர்மெண்ட் ஒரு பறவையை எதிர்த்து போரே நடத்திருக்காங்க. இந்த பறவையோட நேம் தான் ஈமு. இவனுங்க கிட்டத்தட்ட 6 அடி வரைக்கும் வளருவானுங்க. இந்த பேர்டு மோஸ்டா ஆஸ்திரேலியால தான் இருக்கும். 1932 ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா இந்த பேர்ட்ஸோட தொல்லை ஆஸ்திரேலியால ரொம்ப அதிகமாயிடுச்சு. எந்த அளவுக்குனா ஒரு 20,000 ஈமூஸ் அங்க இருக்கிற விவசாயிகளோட லேண்ட் அண்ட் பயிர்களை ரொம்ப சேதப்படுத்தி இருக்கு. இந்த ப்ராப்ளமை ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போறாங்க. அவங்களும் சோல்ஜர்ஸை மிஷின் கன் பிளஸ் ட்ரக்கோட அனுப்பி வைக்கிறாங்க. ஆர்மி சோல்ஜர்ஸுமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அந்த ஈமு பேர்ட்ஸ் எல்லாமே லெஃப்ட்ல சுட்டா ரைட்ல ஓடுறானுங்க, ரைட்ல சுட்டா லெஃப்ட்ல ஓடுறானுங்க. இதனால கரெக்டா அந்த சோல்ஜர்ஸ் ஆலையுமே எய்ம் பண்ணி சுட முடியல. அட ஓடுனா கூட பரவாயில்லைங்க, இவனுக்கு திரும்ப வந்து அந்த சோல்ஜர்ஸே அட்டாக் பண்ணிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு இந்த ஒரு வார் நடந்திருக்கு. இப்படி ஒரு வார் நடத்தியுமே அந்த பேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபைனலா இந்த வார்லயும் அந்த ஈமு பேர்ட்ஸ் வின் பண்ணிருக்குங்க. ஹிஸ்டரியில இது வரைக்கும் நடந்த ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் வார்னா அது த கிரேட் ஈமு வார் தான்.